श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहस्र महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி பயிர்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிவன் உரைத்ததுய்ய உணர்பாவினுட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்ம இந்த இது பார்த்துட்டு இருந்தோம், அதாவது சாதன பக்தி சாத்திய உபாயங்களில் ஈடுபடக்கூடியது. அதாவது நாம் முயற்சி செய்து எம்பெருமானை பற்றி அவனிடம் மோட்சத்தையும் கைங்கரியத்தையும் பிரார்த்திப்பது என்னங்கிறத கர்மயோகம் முழுக்க பார்த்தோம், ஞான யோகம் பார்த்து அதுக்கப்புறம் இந்த ஞான முதிர்ச்சியில் பக்தி எப்படி ஆறுது அப்படின்னு அவர்கள் எப்படிப்பட்ட அந்த அனுபவத்தை பெறுகிறார்கள், அந்த பரமாத்மாவுடைய தரிசனம் அவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்து தான் நம்ம நிறுத்தி வச்சிருக்கிறோம். பேஜ் 62. இது அதுதான் கனவில் மிக்க தர்சன சமமாய். கனவுல காண்பதற்கு இன்னும் அதிகமாக அவ்வளோ அழகாக அவங்க பார்ப்பாங்க. எப்படின்னா அப்படியே நேரிலே பார்ப்பது போலேயே கனவில் மிக கண்டேன் என்று இந்திரியங்களால் கலக்க ஒண்ணாதபடி மன உணர்வினாலே அழகியதாக கண்டேன் என்று. நம்மளோட பொறி உணர்களால் கலக்க முடியாத அளவுக்கு மிக தெளிவாக நான் கனவிலே காண்பது போல பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அந்த நினைவு தானும் நேரே கண்கூடாக காண்பது போல் இருப்பது அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆகத்து புல்கும் அத்தியர்த்த பிரியமாய்னா நமக்கு பிரியமானவங்களை நம்ம கட்டி அணைத்தால் அது எவ்வளவு இன்பத்தை பயக்குமோ அப்படிப்பட்ட இன்பத்தை இவர்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றபடி. ஒரே நிமிஷம் வித்யா ஒக்க நிமிஷம்மா. இப்படி கண்கூடாக பார்ப்பதற்கு இணையான இந்த அனுபவம் ஞானத்தால் ஆகத்து அணைப்பார்க்கு திருவாய்மொழி என்றும், ஆகத்து அணைப்பார் அனைவரே எல்லையில் அன்னலம் புல்கு ஆர்வம் புரிய பரிசினால் புல்கி என்று மகளிரை அணைத்து புல்வது போன்ற இந்த இறை அனுபவம். இது ஒரு கற்பனைனோ இல்லை ஒரு பிரமைனோ ஒரு பிராந்தினோ சொல்ல முடியாத அளவுக்கு உண்மையிலேயே அதான் மகளிரை புல்குவது போன்ற அந்த இன்பமான அனுபவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தை நம்ம நினைச்சு பார்க்கணும். எம்பெருமான சாட்சாத் அந்த பரமாத்மாவை நமக்கு பிரியமானவர்களை கட்டி அணைப்பது போன்ற அந்த அனுபவத்தை இந்த ஞானிகள் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நிஜமான அனுபவம் அவர்கள் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஞானியருக்கு சொல்ல வண்ணாத பிரியமானவன் என்று கீதையில அவன் சொன்ன மாதிரி சொல்லிட்டு என்று நினைக்கப்படுகின்ற விஷயத்தின் இன்பத்தாலே தானும் மிகவும் பிரியமானவன் பகவான். இது அவனுக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி அணைக்கப்படுவது, இந்த ஞானிகளாலே அந்த மனத்தாலே அணைக்கப்படுவது எம்பெருமானுக்கும் மிகவும் பிடித்த விஷயம். ஆகையால இந்த பக்தனும் எம்பெருமானும்
அந்த யோகத்திலே ஒருவரை ஒருவரை அணைத்து அந்த இன்பத்தை அவர்கள் பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அந்த இன்பத்தை எம்பெருமான் வந்து இந்த ஜீவாத்மாவுடன் இணைந்து அந்த இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது பிராட்டிமார்கள் வந்தால் கூட அவன் விலக்கி விடுவான் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அவனுக்கு வந்து இந்த ஜீவாத்மாவை அணைத்து பெறுவது அந்த இன்பம் தான் மிக முக்கியமானது என்றபடி. இப்போ இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்ற இந்த ஞானிகளுக்கு கர்மயோகம் கனிந்து ஞானமயோகமாகி பக்தி யோகத்தில் இந்த கனவுக்கு சமமான இந்திரியங்களால் கலக்க ஒண்ணாத இன்பத்தை ஒருவர் அணைப்பதை போன்ற இந்த இன்பத்தை பெற்ற ஞானியருக்கு மோட்சம் கூட வேண்டாம் எனப்படுகிறது. பரமபத பிராப்தி கூட எங்களுக்கு வேண்டாம், எதுவுமே வேண்டாம், இந்த அனுபவமே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லுவதை வந்து நம்ம அடுத்த இதில் நம்ம பார்க்க போறோம். வைகும் சிறப்பும் விட்டு குற்றேவல் எண்ணாத அனன்ய பிரயோஜனமாய். இப்ப எல்லா ஜீவாத்மாக்களும் வந்து முடிவாக கேட்கறது என்ன? முதல்ல வந்து ஐஸ்வர்யம், இந்த உலக இன்பம், பிரம்மலோகத்தில் வருதான இன்பம். அதுக்கப்புறம் வந்து இந்த உடல் நீங்கி சூக்ஷ்ம சரீரம் நீங்கி ஆத்மா தன்னைத்தானே அனுபவிப்பதாகி அந்த கைவல்யம். அதுக்கும் அடுத்தது பரமமோட்சம். அப்பதான் அந்த வைகுண்டத்துக்கு போய் அந்த நித்திய முக்தர்களுக்கு இணையாக கைங்கரியம் செய்ய பெறுவது. இப்ப இந்த ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, வைகும் சிறப்பும் விட்டு, அந்த வைகுந்தத்துடைய அந்த சிறப்பும் எங்களுக்கு வேண்டாம், குற்றேவல் கூட வேண்டாம், உனக்கு கைங்கரியம் செய்யற அதுவும் வேண்டாம் என்று அனன்ய பிரயோஜனமாக இதை தவிர எங்களுக்கு இன்னொரு பலன் வேண்டாம் அப்படின்னு என்கிற அளவுக்கு இந்த அனுபவம் வந்து அந்த ஞானிகளுக்கு அவ்வளவு இன்பத்தை பறைக்கக்கூடியதாக இருக்கிறது. வைகும், இது ஒன்னொன்னுக்கும் என்ன அர்த்தம் சொல்றாங்க? வைகும்னா நின் புகழில் வைகுந்தம் தன் சிந்தையிலும் மற்றினிதோ நீ அவர்க்கு வைகுந்தம் என்றருளும் வான் அப்படின்ட்டு, இந்த இன்பத்தை அனுபவித்தவர்களுக்கு நீ கொடுக்கும் வைகுந்தம் கூட சிறந்ததா? இல்லவே இல்லை. இந்த அனுபவமே போதும், எங்களுக்கு வைகுந்தமும் வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க என்றபடி, உன்னுடைய கல்யாண குணங்களிலே பிரிவு இல்லாமல் செல்கிற சிந்தையை காட்டிலும் இனிதோ நீ அவருக்கு தரும் வைகுந்தம். உன்னுடைய கல்யாண குணங்களை, உன்னோட ரூபத்தை, உன்னுடைய வடிவத்தை அவர்கள் அணைப்பது போல அனைத்து இன்பத்தை பெறுகிறார்கள். நீ கொடுக்கிற வைகுந்தனை இதை விட பெருசா அப்படின்னு வந்து நம்மாழ்வார் கேட்கிறாரு எம்பெருமான. இது இனிதோ அவர்களுக்கு நல்லது என்று சொல்லி கொடுக்கும் பரமபதம். நீ இந்த பரமபதம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நீ கொடுக்கக்கூடிய அந்த பரமபதம் இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்ற ஞானிகளுக்கு சிறந்ததோ? இருக்காது அப்படின்னு சொல்றாரு நம்மாழ்வார். சிறப்பு விட்டு அமுத வெள்ளத்தானாம் சிறப்பு விட்டு ஒரு பொருட்கு அசைவோர் அசைகை நல்வீடு பெரினும் கொள்வது எண்ணுமோ தெள்ளியோர் குறிப்பே அப்படின்ட்டு திருவாசிரியம் வந்து நம்மாழ்வார் செய்த இன்னொரு பிரபந்தம். அதுல வேற என்ன சொல்றாருன்னா, அமுத வெள்ளத்தானாம் சிறப்பு விட்டு, இது வந்து அவர்களுக்கு அமுத வெள்ளம் பெறுவது போன்ற ஒரு இன்பமான அனுபவம். அதை விட்டு ஒரு அசைவோர் அசைவாக நல்வீடு பெரினும், நல்வீடுன்னா அந்த பரம மோட்சம் ஸ்ரீ வைகுண்டம் பெரினும் கொள்வது எண்ணுமோ, அவங்க நினைச்சு கூட பார்ப்பாங்களா? தெள்ளியார் குறிப்பே, அந்த தெளிந்த சிந்தையை உடைய அந்த ஞானிகள் அதை பெறுவதற்கு நினைப்பார்களோ? ஒரு காலம் நினைக்க மாட்டார்கள் என்றபடி என்று இறை அனுபவத்தை இடையறாமல் பெற்ற ஞானிகள் பரமபத பிராப்தியை கூட சிறிய பொருளுக்கு அது சின்னதா நினைக்குவாங்களாம். இப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்? பரமபத பிராப்தி கிடைச்சிட்டா போதும், இந்த சம்சாரத்திலிருந்து பிரிந்து இந்த உடம்பை விட்டு நம்ம மீண்டும் பிறக்காமல் அந்த திரும்பி வருதல் இல்லாத அந்த பரமபதத்திற்கு போய்விட்டால் போதும், அங்கே வந்து நித்திய முக்தர்களுக்கு இணையாக கைங்கரியம் பண்ணி கொண்டு நாம் இருக்கலாம் அப்படின்னு தாங்க நம்ம எல்லாமே நினைக்கிறோம். அந்த ஞானிகளுக்கு அது வந்து ஒரு சிறிய பொருளாக, ஒரு சிறிய பொருள் கிடைக்காட்டி எப்படி வருத்தமே ஏற்படாதோ அந்த மாதிரி ஞானிகளுக்கு வைகுந்தம் வேண்டாம், அது ஒரு சிறிய பொருளாக தென்படும் அப்படின்னு சொல்றாங்க. பரமபத பிராப்தியை கூட சிறிய பொருளுக்கு வருத்துவதற்கு ஒப்பாக கருதுவார்கள். இது என்ன வைகுந்தம் தான் நினைச்சா ரொம்ப சின்னது, அது இல்லாட்டி போகுதுன்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு அவர்களுடைய இறை அனுபவம் அவ்வளவு மிகச் சிறந்ததாக மிகவும் அனுபவிக்கத்தக்கதாக இருக்கிறது அப்படின்னு இங்க சொல்றாங்க. பரத்வம் சௌலபியம் முதல குணங்களால் நிறைந்தவனான சர்வேசனுடைய எல்லையில்லாத இனிமை பொருந்த திருவடிகளை அனுபவிக்கையில் உண்டான ஆசையினாலே நீர்பண்டமாய் அவங்க அப்படியே உருகி போறாங்க. அவங்களுக்கு ஒரு வடிவமே இல்லையா, நீர்பண்டமாய் ஒரு வடிவமாக்கி எண்ண ஒண்ணாதபடி மங்கின உயிரிலே அந்த ஆசை அடியாக பிறந்த வேறுபட்ட சிறப்பினை உடைய சங்கம் காமம் முதலிய நிலை வேறுபாடுகளை உடைய பக்தியால்
விளைகிற அந்தமில் இன்பத்திலே உளனாகிற பயனை விட்டு மிக மிக சிறிய பேற்றுக்கு வருந்துவார் அங்கனே வருந்துக. இப்படி அப்போ வந்து அது அவர்களுடைய நிலைமையை வந்து எப்படி அடி அடியாக விவைக்கிறாங்க பாருங்க. எப்படின்னா அதாவது எல்லையில்லாத வாத்சல்யம், சௌலபியம், பரத்துவம் முதலிய குணங்களை உடைய எம்பெருமானுடைய எல்லையில்லாத இனிமை பொருந்த திருவடிகளை அனுபவிக்கில் உண்டான ஆசையினாலே அந்த அனுபவத்தால அவங்க வந்து நீர்ப்பண்டமாக உருகி விட்டார்கள். அப்படியே தண்ணி எப்படி உருகுமோ, இப்போ வெண்ணெயை வந்து நம்ம நெருப்புல இது சூடான பாத்திரத்துல வச்சா அப்படியே உருகி நெய்யா போயிடும். அந்த மாதிரி அவர்கள் நீர்ப்பண்டமாக உருகி விட்டார்கள். ஏன்னா இந்த எம்பெருமானுடைய அந்த இணையில்லாத கல்யாண குணங்களை நினைத்து 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 ஒரு வடிவமாக காண ஒண்ணாத படி அவங்கள வந்து ஒரு வடிவத்தை வச்சே பார்க்க முடியல. மங்கின உயிரே அந்த ஆசையடியாக பிறந்த வேறுபட்ட சிறப்பினை, இந்த பகவானை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசையால ஏற்பட்ட வேறுபட்ட சிறப்பினை உடைய இந்த சங்கம் காமம், முதலே பார்த்தால சங்கம்னா என்ன, காமம்னா என்னன்னு பார்த்தோம். அந்த நிலைகளை உடைய பக்தியால் விளைகிற அந்தமில் இன்பத்திலே உளனாகிய பயனை விட்டு, அதுக்கு ஒரு லிமிட்டே இல்லை, அதுக்கு இவ்வளவுதான் ஒரு முடிவே இல்லை. அதை விட்டு, அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தை விட்டு மிக மிக சிறிய பேற்றிற்கு வருந்துவார் அங்கனே வருந்துக. இப்போ இங்க மிக மிக சிறிய பேரினத்தை சொல்ல வராங்க, பரம மோட்சத்தை சொல்ல வராங்க. நம்ம இந்த உலகியல் சம்சார வாழ்க்கையெல்லாம் கைவல்ய மோட்சம் இல்லை, பரம மோட்சத்தையே மிக சிறியதுன்னு சொல்லி இதுக்காக வருந்துவர் வருந்திட்டு போட்டோம், எங்களுக்கு அது வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றாங்க. வருந்துக என்று சிறப்பிக்கப்படுகிறது. அப்படி சிறப்பிக்கப்படுவது என்னன்னா இந்த ஞானியர்களோட அனுபவம். அதாவது அது ஆகத்திலே புல்குவது போல அந்த எம்பெருமானுடைய அனுபவம் இவர்களுக்கு அப்படி ஒரு எல்லையில்லாத இன்பத்தை தருவதால் அதனால் அவர்கள் நீர்ப்பண்டமாக உருகி அந்த அனுபவத்திலிருந்து வெளியே வரவே அவர்களுக்கு விருப்பம் இல்லை. பரம மோட்சம் கூட மிகச்சிறியதாக தோன்றி அந்த அனுபவத்துக்காக வருந்துவார், வருந்துகிட்டு போகட்டும், எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அதாவது ஒன்றை காட்டிலும் ஒன்று உயர்ந்ததான ஐஸ்வர்யம், கைவல்யம், பரம மோட்சம் ஆகியவற்றுள் மிக உயர்ந்ததும் பரம மோட்சமுமான கைங்கரியத்தையும் இந்த ஞானிகள் விரும்புவதில்லை. இப்போ 3 ஐஸ்வர்யம், கைவல்யம், பரம மோட்சம், இதுதான் 3 தான் வந்து ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் நம்ம பலமுறை பார்த்திருக்கோம். ஐஸ்வர்யம்னா இங்கேயே பிரம்மலோகம் வரையிலான அந்த ஐஸ்வர்யங்களை அனுபவிப்பது. இது என்னன்னா பிரம்மலோகம் வரையிலும் போனாலும் உங்க புண்ணியம் தீர்ந்த உடனே நீங்கள் மீண்டும் இந்த பூவுலகிலே பிறக்க வேண்டும். அப்படி சுழற்சியாக, விடைவிடாத சுழற்சியாக உங்களுடைய பாவ புண்ணிய கர்மானுக்கு ஏற்றபடி இருப்பது இந்த ஐஸ்வர்யம். இதுல துன்பமும் இன்பமும் கலந்தது. பலவிதமான யாகங்களை செய்து பெரிய 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 லோகங்களை போய் அந்த இன்பங்களை அனுபவித்து புண்ணியம் தீர்ந்த உடனே மீண்டும் வந்து இந்த உலகிலே நாம் பிறக்க வேண்டும். இதுதான் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்தை ஆத்மாவுக்கு ஒரு அனுபவமாக இருக்கக்கூடியது ஐஸ்வர்யம். இது வேண்டாம் அப்படின்னு அடுத்தது ஐஸ்வர்யத்தை காட்டிலும் உயர்ந்தது என்னன்னா கைவல்யம். அந்த கைவல்யம்னு என்ன, அந்த கைவல்யார்த்தி வந்து எனக்கு இந்த பிறப்பு இறப்பே வேண்டாம் அப்படின்னு இந்த பாவ புண்ணிய கணக்கை விட்டு விட்டு சூக்ஷ்ம சரீரத்தையும் விட்டு விட்டு தன்னைத்தானே அனுபவிக்கிறதாகிற அந்த கைவல்ய மோட்சத்திற்கு சென்று விடுகிறான். அவனுக்கு வந்து மீண்டும் இங்கு பிறக்கவே மாட்டான். அவனுக்கு பரம மோட்சம் செல்லக்கூடிய அந்த வழி நிரந்தரமாக மறுக்கப்படுகிறது. ஆனால் ஐஸ்வர்யத்தை காட்டிலும் உயர்ந்தது. ஏன்னா அவனுக்கு பாவ புண்ணிய கணக்கு இல்லை, அவனுக்கு சூக்ஷ்ம சரீரம் இல்லாதனால இன்னொரு பிறப்பு அவனுக்கு ஏற்படாது. ஆகிய ஐஸ்வர்யத்தை காட்டிலும் சிறந்ததுதான். ஆனா பகவத் அனுபவம் இல்லையே, பகவத் அனுபவம் இல்லை, அவனுக்கு கைங்கரியம் இல்லாததுனால அது ஐஸ்வர்யத்தை காட்டிலும் உயர்ந்ததாக இருந்த பொழுதிலும் பரம மோட்சத்தை காட்டிலும் தாழ்ந்தது. அப்ப மிக அதை விட சிறந்தது ஐஸ்வர்ய கைவல்யத்தை விட சிறந்ததுன்னா பரம மோட்சம். அங்க போனா திருப்பி வருவது என்பதே இல்லை. ஆனா அங்க வந்து பகவத் அனுபவம் நிரந்தரமானது. நித்திய முக்தர்களுக்கு இணையாக பகவத் அனுபவம் கைங்கரியம் இருக்கவே இருக்கும். ஆகையால ஆத்மா பெறக்கூடிய இந்த 3 அனுபவத்துல பார்த்தா ஐஸ்வர்யத்தை காட்டிலும் உயர்ந்தது கைவல்யம், கைவல்யத்தை காட்டிலும் உயர்ந்தது பரம மோட்சம். ஆனா இந்த ஞானிகளுக்கு அந்த மிக உயர்ந்ததான இந்த பரம மோட்சமும் வேண்டாம், எங்களுக்கு இந்த இறை அனுபவமே போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒன்றை காட்டிலும் ஒன்று உயர்ந்ததான ஐஸ்வர்யம், கைவல்யம், பரம மோட்சம் ஆகியவற்றுள் மிக உயர்ந்ததும் பரம மோட்சமுமான கைங்கரியத்தையும் இந்த ஞானிகள் விரும்புவதில்லை. எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு இந்த இடையறாத இந்த இன்பம், அவருடைய திருவிடைகளை அடைந்திருக்கும் இன்பம் போதும் அப்படிங்கிறாங்க. அவருடைய விருப்பம் எல்லாம்
எம்பெருமானுடைய திருவடிகளின் இனிமையை இடையறாமல் நினைத்து அனுபவிப்பதே. இங்கே இருக்கும்போதே, இந்த சம்சாரத்தில் இருக்கும்போதே இந்த ஞானிகள் இப்படிப்பட்ட அனுபவத்தை அவர்கள் பெறுகிறார்கள். அப்புறம் குற்றேவல் எண்ணாத அனன்ய பிரயோஜனமாய். குற்றேவல்லாம் கைங்கரியம், அதுதான் ஜீவாத்மா மிகவும் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்பு. குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாதேன்னு தானே ஆண்டாள் பிரார்த்திக்கிறாங்க. நீ எங்களை கூப்பிட்டு இதை பாரு, இங்கே வா, இதை செய் அப்படின்னு நீ சொல்லணும். குற்றேவல் எங்களை நீ கொள்ள வேண்டும், அதுதானே. ஆனால் இவங்களுக்கு அந்த குற்றேவலும் வேண்டாம் என்று அனன்ய பிரயோஜனராய், அதாவது இந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அனுபவிப்பதான அதை தவிர இன்னொரு பிரயோஜனம் வேண்டாம். அனன்ய பிரயோஜனமாய், வேறு பிரயோஜனம் வேண்டாம், குற்றேவல் கூட வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. உனது பாலே போல் சீரில் பழித்தொழிந்தேன், மேலால் பிறப்பின்மை பெற்று அடிக்கீழ் குற்றேவல் அன்று மரப்பின்மை யான் வேண்டும் மாடு என்று, அதாவது நினைக்கப்படும் காலம் தொடங்கி இனியவனான உன்னுடைய குணங்களிலே பழுத்து ஒழிந்தேன். பின்பொருகால் பிராவாமை பெற்று திருவடிகளில் என்றும் கைங்கரியல் செய்தல் என்று எனக்கு வேண்டுவது. எனக்கு வேண்டும் செல்வமானது பிறந்த ஞானத்துக்கு மறப்பில்லாமை என்றும் சொல்லுகிறபடியே சர்வேஸ்வரனை பற்றி நினைவாலே பரமபதத்தில் அனுபவத்தையும் வெறுக்கும்படி தானே பரம பிரயோஜனமாம்படி இனிதா இருக்கையாலே வேறொரு பயனும் கருதாத நிலை, இதுவே ஞானியர் வேண்டுவது. இப்போ இந்த ஞானியர்களோட நிலையை இந்த பேராகிராஃப்ல சொல்றாங்க. இப்போ நான் முதல்ல எப்படி இருந்தேன்னா, உனது பாலே போல் சீரில் பழுத்தொழிந்தேன். உன்னுடைய குணத்தை நினைச்சு 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 நான் பக்குவப்பட்டு விட்டேன். அதுக்கப்புறம் மேலால் பிறப்பின்மை பெற்று அடிக்கீழ் குற்றேவல். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பிறக்காத நிலையை நான் அடைந்தேன். அதாவது ஸ்ரீவைகுண்டத்துக்கு நான் வந்துட்டேன். பெற்று அங்கே கைங்கரியம் செய்ய அன்று மரப்பின்மை யான் வேண்டும் மாடு அப்படின்ட்டு, அதாவது நினைக்கப்படும் காலம் தொடங்கி இனிவனான உன்னுடைய குணங்களிலே பழுத்து ஒழிந்தேன். உன்னுடைய குணத்தை நினைச்சு 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 பல பிறவிகளாக நான் இந்த யோகங்களெல்லாம் செய்து உன்னை அடையக்கூடிய நிலைமைக்கு நான் வந்து விட்டேன். அதுக்கப்புறம் பின்பொருகால் பிறவாமை பெற்று நான் மோட்சத்துக்கு வந்துட்டேன். பெற்று திருவடிகளில் என்றும் கைங்கரிகள் செய்தல் அன்று அந்த கைங்கரும் எனக்கு வேண்டாம். அதாவது பல பிறவிகளாக உன்னுடைய கல்யாணங்களை நினைத்து 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 நான் பக்குவப்பட்ட மனதினானே, அந்த பக்குவம் அடைந்த மனதினால் நான் உன்னை சரணடைந்து நான் பரம மோட்சத்தை அடைந்தேன். அங்கே உனக்கு கைங்கரியம் செய்யும் அந்த பேற்றை பெற்றேன். ஆனால் எனக்கு அது வேண்டாம் என்று சொல்வதே இந்த ஞானியர்களுடைய நிலை. அவர்களுக்கு இங்கே இந்த உடம்பிலே இருக்கும் பொழுதே அவனை புல்குவது போன்ற அணைப்பது போன்ற அந்த இனிமையை அவர்கள் விட்டுவிட தயாராகவே இல்லை. எனக்கு வேண்டும் செல்வமானது பிறந்த ஞானத்திற்கு மறப்பில்லாமை என்றும் சொல்லுகிறபடியே சர்வேஸ்வரனை பற்றிய நினைவாலே பரமபதத்தில் அனுபவத்தையும் வெறுக்கும்படி. ஆனா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்படி உன்னோட இணைய ஏற்பட்ட இந்த ஞானம் எனக்கு மறக்கவே கூடாது, இந்த ஞானம் எனக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இந்த அனுபவத்தாலே நான் பரமபதத்தை கூட நான் வெறுக்கும்படி ஆகிவிட்டேன். பரம பிரயோஜனமா இனிமையா இருக்கையாலே வேறொரு பயனையும் கருதாத நிலை, இதுவே ஞானியர் வேண்டுவது. எனக்கு பரமபதம் வேண்டாம், அங்க பண்ற கைங்கரியமே வேண்டாம், உன்னுடைய இனிமையான அந்த இணையடிகளை இடையறாது இருக்கணும், அந்த நினைவு எனக்கு மறக்கக்கூடாது என்று வேண்டுகிறார்கள். அதுக்கப்புறம் வேதன உபாசன சேவா தியான ஆதிகள் என்று சொல்லுமது சாத்திய சாதன பக்தி ஆகிற சாஸ்திர சித்தம். இது சாஸ்திர சித்தமானது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சாத்திய சாதன பக்தி, மக்களால் சாதித்து கொள்ளப்படும் பக்தி. சாத்திய பக்தி, சாத்திய பக்தினா நான் இதெல்லாம் பண்றேன், இது எனக்கு நீ கொடுக்கணும்னு கேட்குறது. அது இது சாத்திய பக்தி. சாத்திய சாதன பக்தி, இவங்க இப்படி கேட்டு அதை பெறுகிறார்கள். அடுத்தது மோட்சத்திற்கு சாதனமாக உபாயமாக இருக்கும் பக்தி. உபாயமாக இந்த பக்தியை அவர்கள் மோட்சத்திற்கு உபாயமாக பெற்று சாதன உபாயமாக பெற்றுக்கொள்ளி சாத்தியோபாயமாக பற்றுகிறார்கள். சித்தோபாயம்னா அது எம்பெருமானை பற்றுவது, இது சாத்தியோபாயம். அதாவது வேதனம் என்றும் உபாசனம் என்றும் சேவை என்றும் தியானம் என்றும் இவை முதலான சொற்களால் சொல்லப்படுகிற பக்தி, இதெல்லாம் பக்தி யோகத்துடைய பல்வேறு பெயர்கள். வேதனம், உபாசனம், சேவை, தியானம், இதில் எது சொன்னாலும் அது பக்தியை தான் குறிக்கும். சொல்ல பக்தியானது கர்மம் ஞானம் என்னும் இரண்டாலும் அலங்கரிக்கப்பட்ட
அந்த கரணத்தை உடையவனுக்கு. அதாவது இங்கே இன்னொரு கேள்வி, இப்போ கர்மயோகம் மட்டும் போதுமா இல்லை ஞான யோகம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்கும்போது, ஞான யோகத்தை அடைந்தவன் கர்மத்தை விடலாமா அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம் வரும். அப்போ சொல்லுவாங்க, இல்லை இல்லை, கர்மத்தை ஒரு நாளுமே விடக்கூடாது. கர்மத்தையும் ஞானத்தையும் 2 ரெக்கைகளாக கொண்டு அந்த உபாசகன் பரமபதத்தை அடைகிறான் அப்படின்ட்டு. கர்ம ஞான யோகம் ரெண்டுமே ஒன்றுக்கு பின்னால் ஒன்று பக்கத்தில் ஒன்று போக வேண்டும், ஒன்றை விட்டு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கே அந்த அழகாக என்ன சொல்கிறாங்கன்னா, கர்மம் ஞானம் இரண்டாலும் அலங்கரிக்கப்பட்ட அந்த கரணத்தை உடையவர். அவனுடைய அந்த கரணம் வந்து மனசு. அவனுடைய மனசு எதால் அலங்கரிக்கப்பட்டுன்னா, கர்மயோகத்தாலும் ஞான யோகத்தாலும் அவனுடைய அந்த கரணம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்கிறபடியே, கர்மத்தாலும் ஞானத்தாலும் பக்தி செய்வதற்கு தகுதியாக்கிய மனத்தை உடையவனுக்கு பிறக்கமது ஒன்றாகையாலே மக்களால் செய்யப்படுவதாய் பகவானுடைய திருவள்ளை பெறுவதற்காக காரணமாக இருப்பதனாலே அவனை அடைவதற்கு சாதனமான பக்தியாக இதிகாச புராணங்களோடு கூடிய வேதாந்த சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டது. இது சாதன பக்தி அப்படின்னு சொல்லி, இவர்கள் கர்மத்தை செய்து ஞானத்தை செய்து அந்த இரண்டாலும் அலங்கரிக்கப்பட்ட மனதோடு அவனை பிரார்த்தனை செய்து பக்தியிலே போய் பக்தி யோகம் செய்வதாலே இது வந்து இதிகாச புராணங்களிலும் வேதங்களிலும் இது சாதனா பக்தி என்று சொல்லப்பட்டது அப்படின்னு இந்த இதோட விவரத்தை சொல்றாங்க. சாதன பக்தினா என்ன? உபாயத்தில் தானே ஈடுபட்டு எம்பெருமானை அடைய நினைப்பது. நம்ம கர்மயோகத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஞான யோகம் எல்லாம் பட்டு அந்த பக்தி யோகத்தில் வந்து அந்த ஞானியுடைய இதயம் எப்படிப்பட்டது, அவன் அந்த இடையறாம பகவத் சிந்தனை தான் அவனுக்கு தேவையே தவிர அவனுக்கு பரம மோட்சமும் கைங்கரியமும் கூட வேண்டாம் அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட இந்த உபாசனம் இது சாஸ்திர சித்தமானது. இது வந்து சாஸ்திர சித்தமானது அல்லன்னு சொல்லவே கூடாது. இதிகாச புராணங்களிலும் எல்லா இடத்திலும் இது சொல்லப்பட்ட இது சாஸ்திர சித்தமானது அப்படின்ட்டு இந்த சாதன பக்தியுடைய அந்த உயர்வை சொல்கிறார்கள். எம்பெருமான் தரிசனத்தை பெற விரும்பும் ஞானிகள் சாதனமாக மேற்கொள் பக்தியை போலல்லாமல் பிரபன்னர்கள் எனப்படுபவர்கள் பலனான புருஷார்த்தம் கைங்கரியத்தை பெற பகவான் பக்கலில் வேண்டி பெறும் சாத்திய பக்தி அடுத்த சூத்திரத்துல விளக்கப்படுகிறது. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு 3 கிளாஸா பார்த்துருப்போம், 3 கிளாஸோ 4 கிளாஸோ. இது வந்து சாதன பக்தி, அவர்கள் முயற்சி, ஜீவாத்மாவுடைய முயற்சியாலே அவர்கள் இதை பெறுகிறார்கள். அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கர்மயோகத்தை எவ்வளோ கஷ்டப்படணும், அந்த மனசை கட்டுப்படுத்தணும், புற இந்திரியங்களை கட்டுப்படுத்தணும், எவ்வளோ பார்த்தோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதன பக்தி. உபாயத்தை அவர்கள் செய்கிறார்கள், ஜீவாத்மா உபாயத்தை மேற்கொள்கிறார். இப்போ இந்த பிரபன்னர்கள்ல ஒரு குரூப் இருக்காங்களே, அதாவது சரணாகதர்கள், அவங்க பண்றது சாத்திய பக்தி. எம்பெருமானையே பற்றி இதிலெல்லாம் எங்களுக்கு முடியாது, எங்களுக்கு கையிருப்பு இல்லை, இது எங்களுக்கு கர்மயோகம் கிடையாது, ஞான யோகம் கிடையாது, பக்தி யோகம் கிடையாது, எதுவுமே கிடையாது, நீயே எங்களுக்கு உபாயமாக வேண்டும். சாத்தியோபாயம் அவன் அங்கேயே இருக்கிறதுல. சித்தோபாயம் சித்தமா, இது இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்து சாத்தியோபாயம் சாத்தியமான உபாயங்கள், இதெல்லாம் நான் பண்றேன் எனக்கு மோட்சத்தை கொடுன்னு கேட்கறது. ஆனா சித்தமாக இருக்கக்கூடிய உபாயமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றுவது சித்தோபாய நிஷ்டர்கள். அவர்கள் தான் பிரபன்னர்கள் இல்லாட்டி சரணாகதர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்போ அவர்கள் பற்றிய விஷயம் வந்து இந்த 100வது சூத்திரத்துல பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த சாதன பக்தி அது சாத்தியோபாயம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேஜ், கிட்டத்தட்ட 10 பேஜுக்கு ஓடிச்சு இல்லையா? இது வந்து 1.5 பேஜ்லேயே முடிஞ்சிடுது. அப்போ அது எவ்வளோ சுலபங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சித்தோபாயமாக இருக்கும் எம்பெருமானை பற்றுவது சுலபம். அது இந்த அடிமையான ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கு ஏற்றது, அகங்காரம் இல்லாதது. ஆகையால் அதை பற்றி 1.5 பேஜ்லேயே முடிஞ்சு போயிடுது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். முன் சூத்திரத்தில் சாதன பக்தி விளக்கப்பட்டது. 99ல பூரா வந்து நம்ம சாதன பக்தியை பார்த்தோம். இதை போல் அல்லாமல் பலனான கைங்கரியத்திற்கு சாதனமாக பிரபன்னர் பகவானிடம் வேண்டி பெறுகிற சாத்திய பக்தி இந்த சூத்திரத்தில் அருளி செய்யப்படுகிறது. சாத்திய பக்தி சுலபம், அவன்கிட்ட அப்படியே வாங்கிடலாம். ஸ்வகிருத்த சித்த சாதனர் இத்தை சாத்தியமாக இருக்க பிராப்திக்கு முன்னே சித்திக்கும். எவ்வளவு சுலபம்! பிராப்திக்கு முன்னேன்னா நம்ம இங்கேருந்து வைகுண்டம் போறதுக்கு முன்னாலே கிடைச்சிடும் அப்படிங்கிறாங்க. இது வந்து என்னன்னா, ஸ்ரீகிருத்த சித்த சாதனர் இதை சாத்தியமாக இறக்கன வேண்டி பெற பிராப்திக்கு முன்னே சித்திக்கும் அப்படிங்கிறதா சூத்திரம்.
அப்போ ஸ்வக்ருத சித்த சாதனர், ஸ்வக்ருத சித்த சாதனர், சித்தோபாயத்தை மேற்கொண்ட பிரபன்னர்கள். சித்தோபாயம் யாரு? சித்தமாக இருக்கக்கூடிய உபாயம் யாரு? எம்பெருமான். அவன் காத்துட்டு இருக்கான். இவன் இதெல்லாம் விட்டுட்டு பேசாம எங்கிட்ட வந்து அப்பா சரணம்னு சொன்னா தீர்ந்து போச்சே அப்படின்னு சித்தமாக இருக்கும் உபாயம். இவனை வந்து இந்த சம்சார கடல்லேருந்து தூக்கி விடுவதற்கு சித்தமாக இருக்கக்கூடிய உபாயம் அவனை பிடிப்பது. இத்தை எதை? பக்தியை. பக்தியை சாத்தியமாக பலனாக பிராப்திக்கு இறைவனை அடைவதற்கு முன்பாகவே பெற்று வருகிறார்கள். இப்போ இந்த ஞானிகளுக்கு பக்தி எப்படி வருதுன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கர்மயோகம் பண்ணி, அதுவும் ஒரு பிறவியில கூட நடக்காம போகலாம் இல்லையா? அதுல வந்து அவன் யோக பிரஷ்டனா போயிடலான்னு பார்த்துருக்கோம், விட்டு போகலாம். இன்னொரு பிறவி கூட தேவைப்படலாம், எத்தனையோ பிறவிகள் தேவைப்படலாம். அவனுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லாமல் போகலாம், அதுலேருந்து நழுவக்கூடலாம், எல்லாமே இருக்குது. எந்த ஸ்டேஜில் வேணாலும் அது நடக்கலாம். ஆனால் இங்கே அதுவே கிடையாது. எந்த பிறவியில் இவன் வந்து சரணம் என்று விழுந்தானோ அந்த பிறவியிலே இவனுக்கு அதுவும் அந்த முக்தி அடைவதற்கு முன்னாகவே இவனுக்கு அந்த பக்தி கிடைத்து விடுகிறது, பிராப்திக்கு முன்னாலேயே கிடைத்து விடுகிறது அப்படின்னு சொல்லி இது எவ்வளோ எளிமையானது அப்படிங்கிற இங்கே சொல்ல வர்றாங்க. ஸ்வீகிருத சித்த சாதனர், அந்த சித்தமாக இருக்கக்கூடிய அந்த பகவானை பெற்றக்கூடிய அந்த சாதனர்கள், பிரபன்னர்கள், சரணாகத்தர்கள். தேவரீருடைய திருவடிகளை புகழாக அடைகிறேன். இவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது. அந்த கான்ட்ராஸ்ட் பாருங்க, வித்தியாசம் அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு இருக்குது. தேவரீருடைய திருவடிகளை நான் சரணமாக பற்றுகிறேன், சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிடுச்சு, தீர்ந்து போச்சு. தேவரீருடைய 2 திருவடி தாமரைகளை புகழாக நான் அடைகிறேன். அப்பா நீதான்ப்பா அனன்ய கதித்துவம், எனக்கு உன்னை தவிர வேறு கதியே கிடையாது, போகிறதுக்கு எனக்கு என்ன இடம் இருக்குது? எனக்கு ஒன்றுமே கிடையாது. உன்னுடைய திருவடிகளை தான் எனக்கு புகலிடம், நான் போக்கற்றவன், எனக்கு வேற இடமே கிடையாது அப்படின்னு சொல்ற அந்த அனன்ய கதித்துவம் தான். தேவரீருடைய 2 திருவடி தாமரை புகழாக நான் அடைகிறேன், அதுதான் எனக்கு தஞ்சம், வேற எதுவுமே எனக்கு கிடையாது. சரணாகதி கத்தியம். இந்த சரணாகதி கத்தியம் வந்து சுவாமி ராமானுஜர் ஒரு பங்குனி உத்திர திருநாள் வந்து எம்பெருமானும் பிராட்டியும் ஒரு சேத்திலே இருக்கும்பொழுது ஸ்ரீரங்கத்திலே இந்த கத்தியத்ரயம் அப்படிங்கிறத விண்ணப்பம் பண்ணி எம்பெருமான் கிட்ட பிரார்த்தித்து தனக்கும் மோட்சம் கைங்கரியம், தன்னுடைய வாழடி வாழியாக தன்னுடைய அடியார்கள் எல்லாருக்கும் அவர் மோட்சத்தை வேண்டி பெற்றார் அப்படிங்கிறத. அதில் இந்த சரணாகதி கத்தியத்தில் அவர் என்ன சொன்னார்னா, தேவரீருடைய 2 திருவடி தாமரை புகழாக நான் பற்றுகிறேன் அப்படின்ட்டு சரணாகதி கத்தியத்தை சொல்லியிருக்காரு. என்கிறபடியே சித்தோபாயமான எம்பெருமான் திருவடிகளை பற்றுதல். சித்தமா இருக்காம ரெடி, நீ வாடா போதும் அப்படின்னு இருக்கா. ஸோ அவனுடைய திருவடிகளை சரணமகம் பிரபத்தியே, உன்னை நான் சரணமாக அடைகிறேன்னு பிடிச்சிட்டா போதும், மற்றதெல்லாம் அவன் பார்த்து கொள்வான் அப்படிங்கிறபடி. இத்தை இந்த பக்தியை இப்போ வந்து இந்த பக்தி இந்த இவங்க இப்போ இந்த சாத்தியோபாயத்தில் போனவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பார்த்தோம். 3-4 கிளாஸை பார்த்தோம். அப்படி கர்மயோகம் பண்ணி ஞான யோகம் பண்ணி மனசு ஒரு பக்கம் நிறுத்தி அப்புறம் தைலதார அவசியா எம்பெருமானோட உருவத்தை நினைத்து அப்புறம் அந்த ஆகம் புல்வது போல அவங்க இன்பத்தை பெறக்கூடிய அந்த பக்தியை இவங்க எப்படி பெறாங்க? இந்த சரணாகதர்கள் எப்படி பெறுகிறாங்க? சாத்தியமாக இருக்க நீ கொடு, நீ எனக்கு பக்தியை கொடு, நான் வந்து உன்னை சரணமாக பட்டுட்டேன். எனக்கு தெரியாது, எனக்கு கர்மயோகம்னா என்னன்னு தெரியாது, ஞான யோகம்னு தெரியாது, பக்தி யோகம்னு தெரியாது, ஆனா அந்த பக்தியை நீ எனக்கு கொடு என்று இறந்து கேட்டு வாங்கி கொள்கிறார்கள். சாத்தியமாக இறக்க. உணவிற்கு பசி போல, எவ்வளவு அழகான ஒரு உதாரணம் பாருங்களேன். உணவிற்கு பசி போல கைங்கரியத்துக்காக பக்தியை பிரார்த்தித்து பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போ வந்து விதவிதமான உணவு இருந்தாலும் பசி இல்லைன்னு அது பிரயோஜனமே இல்லை. எத்தனை விதமான பதார்த்தங்கள் இலையில இருந்தாலும் பசி இல்லாட்டி வெறுப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி கைங்கரியம் நிறைய இருக்கு. ஆனால் அந்த கைங்கரியத்துக்கு என்ன வேணும்? எம்பெருமான இடத்துல பக்தி வேணும், அவனிட ஈடுபாடு வேண்டும். ஆகையால இந்த கைங்கரியத்துக்கு தேவையான பக்தியை, அது பசி உணவிற்கு பசியை வேண்டுவதை போல கைங்கரியத்துக்காக இந்த பக்தியை இவர்கள் இறந்து பெற்றுக்கொள்கிறார்கள். உணவிற்கு பசி போல கைங்கரியத்திற்கு இந்த பக்தியை சாதனமாக வேண்டுவார்கள். அதுக்கு தான் சாதனமாக வேண்டுகிறாங்க. இவங்க தான் சாதனா பக்தி செய்கிறது இல்லை, உபாயங்களை மேற்கொண்டு எம்பெருமானை பற்றுவதில்லை. எம்பெருமான திருவடிகளை ஃபர்ஸ்ட் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய கைங்கரியத்தை செய்வதற்கு எங்களுக்கு உணவிற்கு பசி போல இந்த பக்தியை தருவாயாக என்று கேட்டு பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த பக்தி தான் பலன் தருவதாகும் என்று நினைப்பவர்கள். இந்த பக்தி வந்து நமக்கு சீக்கிரமா கிடைச்சோம், ஆனா கிடைக்கவும் செய்யுது அவர்களுக்கு.
இப்போ சாத்தியமாக இறக்க, எப்படி இவங்க இதை கேட்குறாங்க? சாத்தியமாக இறக்க, இறந்து பெற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கு இந்த சரணாகதி கத்தியத்திலேருந்து தான் காட்டுறாங்க. இவர்கள் பிரார்த்தனை இவ்வாறு அமையும்: பகவானே, அடியேனுக்கு பக்தியையும் கொடுத்தருள வேண்டும் அப்படின்னு ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார். பக்தி எனக்கு கொடு. எதுக்கு பக்தி கேட்கிறேன்னா, உனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், அதற்காக. அப்புறம் 3 இடங்களில் சொல்லப்பட்ட பரபக்தி உடையவனாக அடியேனை செய்தருள வேண்டும். பரபக்தி, பரஜான, பரமபக்தி என்னும் இவைகளாலே தன்மையாக உடையவனாக என்னை செய்தருள வேண்டும் அப்படின்ட்டு சரணாகதி கத்தியத்தில். இப்போ என்னன்னா, இந்த கத்தியத்திரயத்தை ஒருத்தர் தமிழ்லேயே பண்ணியிருக்காரு, நரசிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து அதை அப்படியே நான் வாசிக்கிறேன். எப்படி எந்த விதமான பக்தி அவர் கேட்டார் அப்படின்னாக்கா, பக்தியை இவர்கள் கேட்கும் வகை. அதாவது இங்க சொல்லியிருக்காங்க இல்ல, 3 இடங்களில் சொல்லப்பட்ட பரபக்தி உடையவனாக அடியேனை செய்திட வேண்டும் அப்படின்ட்டு சுவாமி ராமானுஜர் அந்த சேர்த்தில விண்ணப்பம் பண்றார். அது என்ன அப்படின்னாக்கா, அது என்ன பக்தினாக்கா, வேறெதிலும் மனம் செல்லாமல் நிதம் செய்திட பக்தி. வேறெதிலும் மனம் செல்லாமல் நிதம் செய்திடும் பக்தி. அப்புறம் பலனை கருதாது அன்பு செய்திடும் பக்தி. இவர்கள் என்னை அதுவே உயர் பக்தின்னு சொல்றாங்க. என்னன்னாக்கா, வேறெதிலும் மனம் செல்லாமல் நிதம் செய்திடும் பக்தி. அவன் யோகத்தால் பரமபுருடன் பெறப்படுவான். அப்புறம் பலன் கருதாது அன்பு செய்திடும் ஒருவன் என்னை அடைவான். உயர்ந்த பக்தி அதுவே ஆகும்ட்டு இந்த பகவத்கீதையில பகவான் சொன்னதை அப்படியே தமிழ் படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த 3 விதமான பக்தியை கேட்பாங்க. அதாவது வேறெதிலும் மனம் செல்லாதது, எம்பெருமானிடமே அதிக சிநேகத்தை அன்புடன் நிறைப்பது, அதுவே மேலான பக்தி. அப்படிப்பட்ட பக்தியை நீ எனக்கு தர வேண்டும் என்று இங்கே சுவாமி ராமானுஜர் விண்ணப்படுகிறார். 3 இடங்களில் சொல்லப்பட்ட பரபக்தி அதுவே பரபக்தி உடையவனாக ஆவே. அதுக்கப்புறம் பரபக்தி, பரஜானம், பரமபக்தி. இதுதான் அந்த 3 நிலைகள். பரபக்தி முதல்ல எம்பெருமானை குறித்து தெரிந்து கொள்வது. பரஞானம் அவனை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்வது. பரபக்திங்கிறது இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்கு, உயர்ந்த வஸ்து இருக்கு, ஸ்ரீமன் நாராயணன் ஒரு பரமாத்மா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது பரபக்தி. அதுக்கப்புறம் அவனை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வது பரஞானம். பரமபக்தி இவனை பிரிந்து ஒரு கணம் கூட என்னால் இருக்க முடியாது என்று நினைப்பது பரமபக்தி. ஸோ ராமானுஜர் என்ன கேட்கிறாரு அந்த கத்தியத்திரயத்தில், எனக்கு பரபக்தி, பரஞான, பரமபக்திகளை நீ தந்துருள வேண்டும். இறந்து பெறுகிறார்கள், அவனிடம் யாசித்து பெறுகிறார்கள். எதுக்குன்னா கைங்கரியம் செய்வதற்கு. இதுதான் வித்தியாசம். அந்த உபாசனம் செய்பவர்களுக்கும் இந்த சரணாகதி செய்தவர்களுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தா, அவர்கள் தம் முயற்சியால கர்ம ஞானம் செய்து அதுக்கப்புறம் பக்தியை பண்ணி எம்பெருமானை அனுபவிக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஃபர்ஸ்ட் சரணாகதி, எங்களுக்கு வேறு கதி இல்லைன்னு சரணம் அடைந்து விட்டு அவனிடம் அந்த பக்தியை, அந்த பரபக்தி, பரஜான, பரமபக்தி இறந்து பெற்றுக்கொள்கிறார்கள். எதற்குன்னா, உணவிற்கு பசி தேவைப்படுவதை போல கைங்கரியத்துக்கு இந்த பக்தி வேண்டும் என்று கேட்டு பெற்றுக்கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் இப்போ பிராப்திக்கு முன்னே சித்திக்கும். பிராப்திக்கு முன்னே சித்திக்கும் அப்படின்னா, இந்த உடம்பை விட்டு நீ போறதுக்கு முன்னாலேயே கிடைச்சிரும் அப்படின்ட்டு. இப்போ இதை நம்ம எப்படி நம்புறது அப்படின்னு பார்த்தா, இந்த கத்தியத்திரயத்துல ராமானுஜர் பிரார்த்தனை பண்ணப்புறம் எம்பெருமானே சொல்றான் என்னன்னா, உன்னுடன் சூக்ஷ்மமாக ஒட்டி கொண்டிருக்கும் அந்த பாவங்கள் கரைந்தவுடன் நீ கைங்கரியத்திற்கு தயாராகி விடுவார். நீ கைங்கரியம் செய்து கொண்டு இங்கே இருப்பாயாக. நான் பரமாத்மா, நான் 2 வார்த்தை பேசவே மாட்டேன், நான் சொன்னது சத்தியம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். எப்படின்னாக்கா, நுண்ணியதான மாயை என்னும் கந்தை தன்னை களைந்தவனாய், நுண்ணியமான மாயை என்னும் கந்தை தன்னை களைந்தவனாய், புண்ணியனாக எனதருளால் என்றும் என்னை சரணடைந்தே, புண்ணியனாக என்னருளால் என்னும் என்னை சரணடைந்தே, என்றுமுள்ள தெளிவானதாய் உயிரேனாய் விளங்குகின்ற அன்று வேறொரு பலனற்றதாம் பரமவனும் தந்திடுக, தலை சிறந்த அன்பாலே செய்யப்படும் எல்லாவித நிலைகளுக்கும் ஏற்றதான குற்றேவர்கள் செய்வதிலே என்றும் மாறா வேட்கையோடு என்றும் மாறா தொண்டனாவாய், இதில் ஐயமொன்றும் இல்லை, பொய்யை யாம் கூறோம் அப்படின்னு. இது சாட்சாத் நம்பெருமானுடைய வார்த்தை. இது தமிழ் இருக்கிறதுனால ஈஸியா இருக்குன்னு சொல்லி இதை படித்தேன். இன்னொரு வாட்டி படிக்கிறேன் பாருங்க. நுண்ணியதான மாயை என்னும் கந்தை தன்னை கலந்தவனாய்.
ஸோ இந்த மாயைங்கிறது தான் விட்டு போயிடுது. இப்போ இந்த நுண்ணியதான மாயை போன உடனே புண்ணியனாக எனதருளால் என்றும் என்னை சரணடைந்தேன். இப்போ என் அருளாலேயே நீ என்னை சரணடைந்து விட்டாய். பயன் வேறில் நாட்டமின்றியே நிறைய பக்தி, உயர்ஞான உயர் பக்தி. இதுதான் பரபக்தி, பரஞானம், பரமபக்தி. மூன்றும் பெற்று குறைவின்றி இடைவிடாது என்று முளதாய் தெளிவானதாய் உயரிய பயனாய் விளங்குகின்ற அன்று வேறொரு பலனற்றதாம் பரானுபவம் தந்திடுகின்ற தலை சிறந்த அன்பினாலே செய்யப்படுகிற எல்லா நிலைகட்கும் ஏற்றதான குற்றேவைகள் செய்வதிலே என்றும் மாறா வேட்கையோடு என்றும் மாறா தொண்டனாவாய். இதில் ஐயம் ஒன்றும் இல்லையே. பொய்மையாம் கூறும். நான் பொய் சொல்லவே மாட்டேன், நான் ராமன் அப்படின்னு சொல்லி பரமாத்மாவுடைய வாக்கு. ஆகையாலே பிராப்திக்கு முன்பே சித்திக்கும். இப்படி பிரார்த்தித்த பிறகு இப்படி இந்த விதமான பக்தி, பரபக்தி, பரஜான, பரமபக்தி, 3 விதமான பக்தி வேணும்னு கேட்ட உடனே பிரார்த்திப்பிந்து ஸ்தூலமாயும் சூக்ஷ்மமாயும் இந்த சரீரத்தை விட்டு விட்டு அப்பவே நீங்க இந்த உடம்புல இருக்கும் பொழுதே, நீ சாவத்துக்கு முன்னாலேயே என்கிறபடியே சரீரம் நீங்கிய பின்பு பகவானை அடைவதற்கு முன்பே இந்த கைங்கரியம் சித்திக்கும். சரீரம் நீங்கிய பின்பு பகவானை அடைவதற்கு முன்பே கைங்கரியம் சித்திக்கும் எனப்பட்டது. ஆகையால பிராப்திக்கு முன்னே. பிராப்தினா நம்ம போய் மோட்சத்தை அடைவது. மோட்சத்தை அடையணும்னு என்ன போகணும்? இந்த ஸ்தூல சரத்தை இங்கே விடணும். சூக்ஷ்ம சரீரம் விரஜா ஸ்நானத்துக்கு பின்னால போகும். ஆகிய அப்படி இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்கள் நீங்குவதற்கு முன்பே அந்த பிராப்தி, அதுதான் பிராப்தி. இந்த ஸ்தூல சரீரம் நீங்கணும், சூக்ஷ்ம சரீரம் நீங்கணும், பிரஜாநதி ஸ்நானம் ஏற்படணும், திவ்ய மங்கள விக்கிரம் கிடைக்கணும், அதுக்கப்புறம் தான் வைகுண்டம். அதுதான் பிராப்தி. அதுக்கு முன்னாலேயே இங்கேயே உனக்கு இந்த கைங்கரியம் சித்திக்கும். பிராப்திக்கு முன்னே சித்திக்கும் என்று சொல்லப்பட்டது. ஸ்தூலமாயும் சூக்ஷ்மமாய் இந்த சரீரத்தை விட்டு விட்டு அப்போதே என்கிறபடியே சரீரம் நீங்கிய பின்பு பகவானை அடைவதற்கு முன்பே இந்த கைங்கரியம் சித்திக்கும் என்று சொல்லப்பட்டது. நிலம், நீர், தீ, காற்று என்னும் 5 பூதங்களின் சேர்க்கையால உண்டானதாய் இந்திரியங்களுக்கு நிலைக்களனாய் தோல், ரத்தம், இறைச்சி, நிணம், எலும்பு, நரம்பு, சுக்லம் என 7 தாதுக்களாலும் 72,000 நாடுகளும் கூடியிருக்கிற உடம்பு ஸ்தூல உடம்பாம். ஸ்தூல உடம்புன்னா என்னன்னு சொல்றாங்க? இந்த மெட்டீரியல் பாடி, இந்த பிரைமார்டியல் மேட்டர்னால இந்த பாடி, அதுதான் ஸ்தூல சரீரம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் அந்த கரணங்களும் பிராணன் முதலான 5 வாயுக்களும் கூடின சூக்ஷ்ம பூதங்களாக சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் தன்மாத்திரைகள் 5ஆலும் கற்பத்தின் முன்னால் உண்டாக்கப்பட்டு ஆத்மாக்கள் கர்மங்களுக்கு தகியாக இதும் ஒவ்வொரு பிறப்பின் ஆயுள் முடிவிலும் முன்னுடம்பு விட்டு வேறு சரி எடுக்க ஏதுவாய் மோட்சம், தப்பா இருக்கு, கோக்ஷம், மோட்சம் வரையிலும் அழியாதிருப்பது சூக்ஷ்ம உடம்பு. இந்த சூக்ஷ்ம உடம்பு எப்படி கிடைக்குதுன்னாக்கா, அது கல்பத்தின் துவக்கத்திலேயே எம்பெருமான் எப்போ இந்த சிருஷ்டியை செய்யறானோ அப்பவே இந்த ஜீவாத்மா அதுக்கு இந்த சூக்ஷ்ம உடம்பு கிடைச்சிரும். அந்த சூக்ஷ்ம உடம்பு என்னன்னு தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்னும் அந்த கரணங்கள், உள்ள இருக்கக்கூடிய கரணங்கள், பிராணன் முதலான 5 வாயுக்கள் கூடின சூக்ம பூதமாக இவை ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இப்போ கண்ணுக்கு ஒளி, காதுக்கு ஒலி, நாக்குக்கு சுவை, மூக்குக்கு வாசனை, உடம்புக்கு தொடு உணர்ச்சி. இதுதான் தன்மாத்திரைகள்னு சொல்லுவோம். இந்த தன்மாத்திரைகள் இருக்கும். அதோட போய் இது கனெக்ட் ஆகும் போதுதான் அந்த அனுபவம் ஏற்று மனது அதை அனுபவிக்கிறது. இதெல்லாம் சேர்ந்ததுன்னா சூக்ஷ்ம சரீரம், நுண்ணிய சரீரம். இது நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஒருவருக்கு மரணம் ஏற்படும் பொழுது ஜீவாத்மா அவனுக்குள்ள இருக்கிற அந்த எம்பெருமான், இந்த சூக்ஷ்ம சரீரம், பாவ புண்ணிய கணக்கு, அந்த ருசி வாசனைகள் எல்லாமே அந்த ஸ்தூலமான அந்த உடலை விட்டு வெளியேறி விடும். வெளியேற உடனே அதோடைய கர்மத்துக்கு ஏற்ப அது அந்த 4 பாதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அது யாமியகத்தி, சம்சாரகத்தி, ஸ்வர்க்கத்தி, அர்ச்சராதிகத்திட்டு அதுல அர்ச்சராதிகத்தில எதிரே ஒண்ணுல போகும்போது அதோடைய கர்மங்களுக்கு ஏற்ப இன்னொரு உடல் கிடைக்கும். அது மனித உடலா இருக்கலாம், தேவ உடலா இருக்கலாம், மரம், செடி, கொடியாக எது வேணாலும் இருக்கலாம். யமபட்டணத்துக்கு போல எங்க போனாலும் அந்த சூக்ஷ்ம சரீரம் அந்த ஜீவனை விட்டு போகவே போகாது. கடைசியில் அர்ச்சராதியில பயணிக்கும் போதும் சூக்ஷ்ம சரீரத்துல போய் எப்போ அந்த விரஜா நதியில குளிக்கிறானோ அப்பொழுதுதான் அந்த சூக்ஷ்ம சரீரம் அவனை விட்டு
போய்விடும், அது வரைக்கும் போகவே போகாது. அப்படி இருக்கிற இந்த பூத சரீரம் நம்ம மரணத்தோட தீர்ந்து போயிடுது. எப்போ வந்து இந்த பிராணன் உடலை விட்டு வெளியில போச்சோ மரணம், ஸ்தூல சரீரம் எங்கேயோ அதுக்கு முடிவு வந்துடும், அதுக்கு ஒன்றும் கிடையாது. சூக்ஷ்ம சரீரமானது சிருஷ்டியின் துவக்கத்திலிருந்து அந்த ஜீவன் போய் வைகுண்டத்தை அடையிற வரைக்கும் அந்த சூக்ஷ்ம சரீரம் அவன் கூடவே தான் இருக்கும். அதுதான் சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரம் கழிவதற்கு முன்பேயே நீ அந்த ருசி வாசனைகளை விட்டு கைங்கரியத்துக்கு தகுந்த பக்தியை பெறுவாயாக அப்படின்னு எம்பெருமான் வந்து உடையவருக்கு சத்தியப்பிரமாணம் பண்ணி கொடுக்குறான். உடையவருக்கு இருக்கு, நம்ம எல்லாருக்குமே இருக்கு. உடையவர் அதுதானே கேட்டு பெற்றார். வாழையடி வாழையாக என்னுடைய திருவடி சம்பந்தங்கள் யாரார் இருக்காரோ அவங்க எல்லாருக்குமே இந்த கைங்கரியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆகையால நமக்கு அது நிச்சயம் உண்டு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கணும். சூக்ம நாற்றம் ஆத்மாக்கள் கர்மங்களுக்கு தகுதியாக எய்தும் ஒவ்வொரு பிறப்பின் ஆயுள் முடிவில் முன்னுடம்பு விட்டு வேறு சரீரம் எடுத்துவதற்கு ஹேதுவாய். அந்த சூக்ஷ்ம சரீரம் இருந்தாதான் இன்னொரு உடம்பு கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. இப்ப அதுதான கைவல்யார்த்தியுடையது. அவன் இந்த சூக்ஷ்ம சரீரத்தை விரஜாசனத்துல விட்டுடுறான். ஆகையால் அவனுக்கு இன்னொரு உடம்பு கிடைக்கவே கிடைக்காது. அவன் அந்த ஆத்மாவை அனுபவிப்பதாகி அந்த கைவல்யத்தை அனுபவித்துக் கொண்டு நிரந்தரமாக இருப்பதால் அவனுக்கு இன்னொரு பிறவியும் கிடைக்கவே கிடைக்காது. அதனால்தான் அது வெறுக்கத்தக்கது என்று ஆழ்வார்கள் சொல்லியிருக்காங்க. மோட்சம் வரையிலும் அழியாமல் இருப்பது சூக்ஷ்ம உடம்பு. ஸோ சிருஷ்டியின் துவக்கத்துல எம்பெருமானுக்கு நமக்கு கொடுத்த அந்த சூக்ஷ்ம உடம்பு அது சேம் தான், அப்படியே தான் இருக்கும். இப்போ இதுக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம உடம்பு எத்தனை உடம்புல இருந்துச்சோ தெரியாது, ஆனா இனிமே இருக்காதுங்கிற ஒரு திடமான நம்பிக்கை. ஏன்னா இந்த ஸ்தூல சரீரம் அழிந்த உடனே இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட போய் விரஜாநதியில ஸ்நானம் பண்ணி பரமமோட்சத்தை அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு தான் நம்ம சரணாகதி பண்ணி ராமாந்தரையே அதாவது எம்பெருமான் மறுத்தாலும் மறுப்பான், ராமாந்தர் ஒரு காலம் மறுக்க மாட்டார். எம்பெருமான் வந்து பந்தத்திலையும் போடக்கூடும், மோட்சத்திலையும் போடக்கூடும். ஆனா உடையவர் சுவாமி ராமானுஜர் வந்து நமக்கு மோட்சத்தை மட்டுமே காற்று தருவார் அப்படின்ற திடமான நம்பிக்கை இருக்கிறதுனால நம்ம அந்த சூக்ஷ்ம சரீரத்தையும் இந்த பிறவியின் முடியில விட்டு விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு. அதுதான் இந்த பக்கம் சொன்னது. இப்போ வந்து 99வது சூத்திரத்துல அந்த சாத்திய பக்தி பார்த்தோம். நான் பண்ணி இது பண்றது, அந்த சாதனை பண்ணி நான் உன்னை அடைவேன்ட்டு இதுல வந்து சித்தோபாயமான எம்பெருமானை இந்த 100வது சூத்திரத்துல நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்னன்னா இவரு நம்மாழ்வாருது அந்துவா இதுவா, அவர் வந்து அவர் சாத்திய பக்தியில இருந்தாரா இல்ல சித்தோபாயமான எம்பெருமானை பற்றினாரானா? இது ரெண்டுமே இல்லை, அவருடைய பக்தியே வேற, அதுவே வேற அப்படிங்கிறத இந்த சூத்திரத்துல சொல்ல போறாங்க. 101வது சூத்திரம். ஆழ்வாருடைய பக்தி விசேடம் இருக்கும் விதம் இந்த சூத்திரத்தில் அருளி செய்யப்படுகிறது. இவருடைய பக்தி எப்பேற்பட்டது? இவர் வந்து அந்த மாதிரி கண்டிப்பா இல்லை, கர்மஞான பக்தி யோகம் இல்லவே இல்லை. இல்லை சரணாகதி பண்ணாரா, இப்படியா அப்படியாங்கிறத இதுல வந்து அலசி பார்க்க போறாங்க. சூத்திரம் என்ன சொல்றதுன்னா, இது உபாயமும் அன்றிக்கே, கண்டிப்பா உபாயமே இல்லை. இவர் எங்க பண்ணாரு? கர்மஞான பக்தி யோகம் ஒண்ணுமே பண்ணவே இல்லை. உபாயம் அன்றிக்கே அரியா காலத்தே ஒக்க பிறந்து, இவர் கூடவே பறந்துச்சான் இந்த பக்தி. துளசிக்கு எப்படி நறுமணம் கூடவே பறக்குமோ அந்த மாதிரி இவருக்கு பக்தி கூடவே பிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. தழுவி நின்று அவரை விட்டு போகவே இல்லையா. கட்டமே நோய, அந்த பக்தி ஒரு கணம் பிரிந்தால் கூட அவர் நோய்வாய்ப்பட்டது போல கஷ்டப்படுவாராம். உலர்த்தி வீழ்ந்து அலப்பாய் தியாக ஸ்ரீகார நிஷ்டாஹானிகள் ஆக்கி சத்தாபோக விருத்தி உபகரணமாவது ஒன்று அப்படின்னு நம்மாழ்வாருடைய இந்த தனிப்பட்ட பக்தியை இந்த சூத்திரத்தை நமக்கு விளக்க போறாங்க. அப்புறம் முதல்ல இது எதுன்னா ஆழ்வாருடைய இந்த பக்தி, இது எந்த கேட்டகரி, எந்த எந்த இதுல சேர்ந்ததுன்னு பார்க்கறாங்க. உபயம் ரெண்டு கூட, இரண்டு விதமான பக்தி. சாதன பக்தி பேற்றினை பெறுவதற்கு சாதனமாக உபாயமாக வழியாக இருக்கும் பக்தி. அதாவது எதுதான் சாதன பக்தி? முதல்ல பார்த்தோம் 99வது சூத்திரத்துல பார்த்த மாதிரி உபாய பக்தி, நான் இதெல்லாம் செய்யறேன் நீ எனக்கு மோட்சத்தை கொடுன்னு கேட்கக்கூடிய அந்த உபாய பக்தி, அது நம்பர் 1. இன்னொன்னு சாத்திய பக்தி, உபாயமாக அல்லாமல் பேராகவே அமைந்த பக்தி. இந்த பக்தி தானே பயனாக இருக்கும்படி என்று, இதுதான் நம்ம அந்த 100வது சூத்திரத்துல பார்த்தோம். அதே தான், அந்த பக்தியே பயனாக கைங்கரியத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது. அது வந்து உபாயமாக அல்ல, அது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பக்தி உபாயமாகவும் ஆக்கலாம், உபேயமாகவும் இருக்கலாம்.
பக்தியை உபாயமாக்கி நான் பக்தி செய்கிறேன் மோட்சம் கொடு என்று கேட்கலாம். இல்லை அந்த பக்தியை அவனிடமிருந்தே யாசித்து பெற்று உபேயமாக பலனாகவும் பெறலாம். 2 விதமாக இருக்கலாம். இது 2 தான் இங்க சொல்லியிருக்காங்க. உபாயமான பக்தி, உபேயமான பக்தி. பக்தியை உபாயமாக்கும் போது அதையே ஒரு வழியாக நெறியாக பற்றி எம்பெருமானை அடைவது. இல்லை அதே உபேயமாக எனக்கு பலனாக, எனக்கு அதுதான் பலனாக வேண்டும் பக்தி அவனிடமிருந்து பெறுவது. 2 சொல்றாங்க. இது உபய 2 வழிகளும் இருக்கும் என்றபடி. அன்றைக்கே நம்மாழ்வார் இந்த 2 படியும் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த 2 விதமான பக்தியும் இல்லாமல் இருப்பது. இவர் பக்தியை உபாயமாகவும் பிடிக்கல, உபேயமாக பலனாக யாசித்தும் பெறவில்லை, 2மே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அறியா காலத்தே ஒக்க பிறந்து அறிவு ஏற்படாத இளம் பருவத்திலேயே எம்பெருமானுக்கு அடிமை செய்வதில் பெரிய காதலோடு இருந்தது. சின்ன வயசுலே அவர் பிறந்தப்பே அப்படியே நாங்கள் பிறந்து 1 வயசு குழந்தையா இருக்கும் போதே போய் புளிய மரத்தடியில் உட்காந்துட்டாருன்னு சொல்றாங்க. அதாவது அந்த குழந்தைக்கு, சின்ன குழந்தைக்கு உபாயம் தெரியுமா? தெரியாது. பக்தியை உபாயமாக பற்றி தெரியுமா? தெரியாது. இல்லை பக்தியை உபேயமாக கேட்டு பெற தெரியுமா? 2மே கிடையாது. ஆனா பக்தியோட அது எப்ப பாரு எம்பெருமானுக்கு அடிமை செய்து கொண்டே இருந்தது. இருக்கும் சில குழந்தைங்க அப்படி இருப்பாங்க. இன்னதுன்னு தெரியாமையே எல்லாம் செய்துட்டே இருப்பாங்க. பூஜை பண்ணுவாங்க, விழுந்து விழுந்து கும்பிடுவாங்க, ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அறிவு ஏற்படாத இளம் பருவத்திலேயே எம்பெருமானுக்கு அடிமை செய்வதில் பெரிய காதலோடு இருந்தது. ரொம்ப இஷ்டப்பட்டு இருந்தாராமா. அறியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து, அது அவரே சொல்றாரு திருவாய்மொழியில. அப்புறம் இளைய பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனிடம் தொட்டில் பருவமே தொடங்கி எப்பொழுதும் பக்தி மிக்கவராய் இருந்தார் அப்படின்ட்டு. இப்போ இந்த 4 பேர் பிறந்துட்டாங்கல்ல, ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர் பிறந்தப்புறம் 4 பேரையும் படுக்க வச்சிருந்தா லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் அழுதுட்டே இருந்தாங்க. சரிட்டு இவங்களை பெரியவங்களை கூப்பிட்டு, ஏன் இந்த குழந்தைங்க இப்படி அழுதுன்னா அவர் சொன்னாரா, தொட்டில மாற்றி போடணுன்ட்டு லக்ஷ்மணனை கொண்டாந்து ராமன் கிட்டையும் சத்ருகனை கொண்டு போய் பரதன் கிட்டே போற 2 குழந்தைங்களும் அழுகிய நிறுத்திடுச்சான். ஸோ அதனால லக்ஷ்மணன் ராமனுக்கு தொண்டு செய்வதற்காகவே பிறந்தவன். அந்த அன்பு அவனுக்கு பிறப்பிலேருந்தே இருக்கு, பிறப்பிலேயே வந்தது. அதை போன்றது நம்மாழ்வாருடைய இந்த பக்தி அப்படின்னு சொல்றாங்க. இளைய பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனிடம் தொட்டில் பருவமே தொடங்கி எப்பொழுதும் பக்தி மிக்கவனா இருந்தான். அது கூடவே பிறந்துருச்சு, அந்த பக்தி கூடவே பிறந்தது. திருத்துழாய் தோன்றும் போதே மனத்தோடு, அதுதான் துளசி வரும்போதே வாசனையோட வரும். மற்ற மலர்களை போல இப்போ மல்லிகை செடியெல்லாம் பூத்து மலர் வந்த பிறந்தான். ஆனால் திருத்துழாய் அங்குரிக்கும் போதே, அது சின்ன துளிரா வரும் போதே மனத்தோடையே பிறக்கும். இது போல ஆழ்வாருக்கு கூடவே பிறந்தது பக்திங்கிறாங்க. எப்படி லக்ஷ்மணனை போல, லக்ஷ்மணனுக்கு ஸ்ரீராமன் இருந்த பக்தி போல, திருத்துழாய் அங்குரிக்கும் போதே வாசனையோடு தோன்றது போல ஆழ்வார் பிறந்த போதே எம்பெருமானிடம் பக்தியோடு பிறந்தார். தழுவி நின்று விட ஒண்ணாதபடி உடலிலிருந்து தழுவி நின்ற காதல் தன்னால் அப்படின்னு சொல்லிட்டு, தழுவி இவர் கூடவே இருந்துட்டா. இப்போ நம்மள ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டா எப்படி இருக்குமோ, தழுவி நின்று அந்த மாதிரி எம்பெருமானிடம் இவருடைய பக்தி இவரை தழுவி நின்றது, விடவே விடாது, விட ஒண்ணாதபடி இவர் கூடவே இருந்தது. கட்டமே நோயாய், உணவு இல்லாத போது பசி போல் துன்பத்தை விளைக்கும் நோய் போன்றது. நல்லா பசி எடுக்குது, ஆனா சோறே இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒண்ணே இல்லைன்னா அது எப்படி துன்பத்தை விளைவிக்குமோ அதை போன்று எம்பெருமானுடைய அனுபவம் இல்லாத போது இவர் கஷ்டப்படுவார். கட்டமே நோயார், ஐயோ இந்த பிரிவு இவ்வளவு தாங்க முடியாததாக இருக்கே என்று இவர் கஷ்டப்படுவார். உணவு இல்லாதது போது பசி போல் துன்பத்தை விளைக்கும் நோய் போன்றது. விரும்பும் விஷயத்தை அனுபவிக்க பெறாதது, இது வெறுப்பை விளைவிக்கும். அட என்ன இது, நமக்கு இவ்வளோ பசியா இருக்கு, சோறே இல்லைன்னு ஒரு வெறுப்பு. அதே மாதிரி எம்பெருமானை நான் அனுபவிக்க வேண்டும் நினைக்கும் போது அவனுடைய கலக்க பெறாமல், அதுவும் அவருக்கு வெறுப்பை விளைவிக்கும். யாருக்கு? சுவாமி நம்மாழ்வாருக்கு. கட்டமே காதல் என்று மூர்ச்சிக்கும். அப்பா இந்த காதல் ரொம்ப கஷ்டம்டா சாமின்னு மூர்ச்சிக்கும். இது தாய்ப்பாசுரம், திருவாய்மொழியில் தாய் சொல்லுது, என்னுடைய மகள் கட்டமே காதல் என்று மூர்ச்சிக்கும். மயக்கம் போட்டு விழறா. அந்த ஸ்ரீரங்கநாதனோட கூட பெறாததால அவள் மயக்கம் போட்டு மூர்ச்சித்து விழுகிறாள். கஷ்டமே இந்த காதல் என்கிறாள் என்று. வேட்கை நோய், இதை ஒரு நோயாவே அவர் அருளி செய்கிறார்.
உலர்த்தி உலர்த்த முடியாத உயிரை குறுத்து வாடும்படி வற்றடித்து தேவரா வேட்கை நோய் மெல்லாவி உள் உலர்த்த. இது எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, இப்போ இந்த ஜீவாத்மா இருக்கு இல்லையா, அதை வந்து பகவத்கீதையில் கண்ணன் என்ன சொல்கிறான்னா, இது வந்து காற்றில் காயாது, தண்ணியில் நினையாது, நெருப்பில் வந்து காஞ்சு போகாது, அப்புறம் வந்து ஆயுதங்கள் வெட்ட முடியாது அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட அந்த ஜீவாத்மாவை உலர்த்தும், அப்படிப்பட்டது இவருடைய வேட்கை. அந்த ஜீவாத்மா உலராத வசுவான ஜீவாத்மாவையே உலர வைக்கக்கூடியது இவருடைய வேட்கை. எம்பெருமானுடைய அந்த சம்ஸ்லேஷனம், அந்த கூடி இராமை பெறாத டைமில் நேரத்தில் இவருக்கு அந்த உலராது என்று சொல்லப்பட்ட ஆவியே உலர்ந்துவிடும் என்று சொன்னபடி. அப்புறம் வேவரா வேட்கை நோய் மெல்லாவி உள் உலர்த்த, அப்படியே அந்த ஆவியை அந்த ஜீவாத்மாவையே உலர வைக்கும் என்றபடி. கடலில் விழுந்து கரையேற முடியாமல் தவிப்பாரை போல காதலே உருவான தன்னுள் ஆழ்ந்து உன்னை காணும் அவாவில் விழுந்து. அந்த எத்தனை உதாரணங்கள் சொல்றார் பாருங்க. கடலிலே விழுந்து கரையேற முடியாமல் தத்தளிப்பவனை போல இந்த காதலிலே விழுந்து நம்மாழ்வார் தத்தளிக்கிறார். அதாவது அவர் எம்பெருமான் மீது கொண்டிருந்த அந்த காதலோடைய அளவு சொல்லப்பட்டது. இந்த உதாரணங்களால் அதுதான் சொல்லப்பட்டது. அவருக்கு ஒரு கணம் அந்த பிரிவு கூட தாங்க முடியாமல் இருப்பது. ஆகையால இது வந்து உபாயமாக கொள்கிற பக்தி போன்றும் அல்லது உபேயமாக யாசித்து பிடிக்கிற பக்தி போன்றும் அல்லது இது வேறு விதமான பக்தி அப்படின்னு சொல்ல வராங்க. அலப்பாய் இனியவனான இறைவனை காண வேண்டும் என்று அலைப்பாய்ந்து உன்னை காண்பான் தான் அலப்பாய். அப்படி அலப்பாயிறார் அவர். அது இந்த நிலைமை வந்து அவரால் தான் முடியும். நம்ம இத்தனை உதாரணங்களை சொல்றோமே தவிர அந்த அந்த அனுபவம் எப்படி இருக்கோ நம்ம நினைச்சு பார்த்தா தெரியும். பிரித்து இருக்கவே முடியாதபடியான பக்தி, ஒரு தழுவி நின்ற பக்தி, அந்த திருத்தொழாய் மனத்தோடு இருப்பது போன்ற பக்தி. இது உபாயமான பக்தியும் அல்ல, உபேயமான பக்தியும் அல்ல அப்படின்னு சொல்ல வராங்க. அப்புறம் இந்த வாக்கியம் இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும். ஆழ்வார் தம் முயற்சியில் ஈடுபடுவது, எம்பெருமானே காரணமாக பற்றியது ஆகிய இரண்டு உபாயங்களும் மேற்கொண்டது இங்கே விவரிக்கப்படுகிறது. இப்போ என்னன்னா, இவர் தெரியும், அதாவது ஞானி இல்லையா, வேதமெல்லாம் நல்லா தெரிஞ்சவர். ஸோ சரணாகதி பண்ணணும்னு அவருக்கு தெரியும். சரணாகதி பண்ணுவார், அதையும் கெடுத்துப்பார். இங்கே வந்து அவனையே பற்றுவார், அதையும் கெடுத்துப்பார். அது எப்படிங்கிறது இங்கே ரொம்ப அழகாக விவரமாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப தெளிவாக பார்த்துக்கலாம். தியாக ஸ்வீகார நிஷ்டா ஹானிகளாக்கின்னு அவரே அதை கெடுக்கிறார். எப்படி கெடுக்கிறாருனாக்கா, தியாக நிஷ்டைக்கு கேடு விளைவித்து. தியாக நிஷ்டை அப்படின்னு எதை தியாகம் பண்ணுறாங்கன்னாங்க, உபாய தியாகம். அதாவது இந்த கர்ம ஞான பக்தி யோகங்களை செய்யாமல் இருப்பது, அதுதான் உபாய தியாகம். உபாயங்களை தியாகம் செய்வது. ஏன் தியாகம் செய்வது? அவனுக்கு அடிமையான இந்த ஆத்மாவிற்கு ஸ்வரூபத்திற்கு இவை பொருந்தாது அப்படிங்கிறது ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் நல்லா தெரியும். ஆகையால் தான் அவர்கள் உபாய ஸ்வீகாரம் செய்ய மாட்டார்கள். ஸோ உபாய ஸ்வீகாரத்தை விட்டு அதையே அவர் கெடுத்து கொள்கிறார். எப்படின்னு பார்த்தா, தியாக நிஷ்டைக்கு கேடு விளைவித்து. தியாக நிஷ்டைன்னு எது? உபாய ஸ்வீகாரம் செய்யாமல் இருப்பது, உபாயங்களில் ஈடுபடாமல் இருப்பது தியாக நிஷ்டை. அதுக்கு கேடு வரும்படி இவர் என்ன செய்கிறார்னா, மடல் ஊர்வேன் அப்படின்னு சொல்றார். இந்த மடல் ஊர்தல் அப்படின்னா என்னன்னா, அந்த காலத்துல வந்து ஒரு தலைவன் வந்து ஒரு தலைவி ரொம்ப விரும்பி இருந்தா, அவன் வந்து முகம் கொடுக்காமே இருக்கா. இவன் எவ்வளவோ முயற்சி செய்து அவன் வந்து இவன்கிட்ட பேசுறது இல்லை, இவனோட பழக்கம் வச்சுக்கிறது இல்லை. அப்போ இந்த கதாநாயகன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, பனை ஓலையில் ஒரு குதிரை மாதிரி செஞ்சு அந்த குதிரை மேலே ஏறிட்டு கையில் ஒரு வெள்ளைக்கொடையை பிடிச்சிட்டு ஊர் தெருவுக்குள்ள எல்லாம் வலம் வந்து, இந்த மாதிரி இந்த பெண்ணை நான் மிகவும் விரும்புகிறேன், இவன் வந்து என்னை ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை, இவளை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னா அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து பேசி அவனுக்கு அவளை திருமணம் செய்து வைப்பார்கள். இது அதுக்கு தான் மடல் ஊர்தல் அப்படின்னு பேர். இது ஆண்கள் செய்யக்கூடிய வேலை. இப்போ இந்த எம்பெருமானை பார்க்கக்கூடிய இந்த ஆவலினால இந்த ஆழ்வார் என்னன்னா, பெண் தன்மை அடைகிறார். பரகால பராங்குச நாயகின்ட்டு. அதாவது பின்னால் நம்ம பார்ப்போம். அதாவது ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு அப்படின்வாங்க. ஞானத்தில் தன் பேச்சுன்னு நல்ல ஞானம் நல்ல நிலையில் இருக்கும்போது நான் ஆண் அப்படிங்கிறத உணர்ந்து அவர் வந்து ஆண் பேச்சு பேசுவார். ஞானத்தில் ஆண் தன் பேச்சுன்னு ஆண் பேச்சு அவருடைய ஸ்வபாவம். அதாவது உலகோருக்கு உபதேசம் என்ன, பகவானுடைய குணங்கள் என்ன, அவனுடைய ஐஸ்வர்யம் என்ன எல்லாம் சொல்லுவாங்க. பிரேமத்தில் பெண் பேச்சு. அந்த பிரேமத்தில் விழுகும் போது தான் ஆணுங்கிறதையே மறந்துடுவாங்க. மறந்துட்டு எல்லா ஜீவாத்மாக்களும்
பெண் பிராயம். ஜீவாத்மாக்கள் அத்தனையும் இயல்பாக பெண் தன்மை கொண்டவை. அந்த நிலையில போய் நின்றுருவாங்க. பிரேமத்தில் பெண் பேச்சு. அப்படி நம்மாழ்வார் பிரேமத்தில் பெண் பேச்சு பராங்குச நாயகி அப்படின்ட்டு. இப்போ இந்த பராங்குச நாயகி ஆனப்புறம் இவர் என்ன பண்றாருனாக்கா, நீ முகம் காட்டாவிட்டால் நான் மடலூர்வேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மடலூர்வது முதல்ல ஆண்களுக்கு. இவங்க பராங்குச நாயகியாக இருந்துட்டு இவர் மடலூர்வேன் அப்படிங்கிறாரு. இரண்டாவது என்ன, மடலூர்தல் உபாயம். நான் மடலூர்வேன், நீ எனக்கு முகம் காட்ட வேண்டும் என்று சொல்றது உபாயம் இல்லையா? ஸோ இப்போ நான் உபாயம் ஸ்வீகரிக்க மாட்டேன்னு சொன்னவர் அந்த காதலாலே, அவரை பார்க்க வேண்டுங்கிற ஆசையாலே நான் மடலூர்வேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் தியாக ஸ்வீகர நிஷ்டா ஹானிகளாக்கி, அந்த ஸ்வீகார நிஷ்டா தியாக உபாயங்களை விட்டுட்டாரு. அதுக்கு ஹானியை தானே விளைவித்துக் கொள்கிறார். நான் உபாயங்களில் ஈடுபட மாட்டேன்னு சொல்லிட்டு அவரே மடலூர்தல் செய்வேன்னு சொல்லி அதை கெடுத்து கொள்கிறார் அப்படின்னு இந்த முதல் இதுல சொல்ல வராங்க. என்னன்னா, தியாக நிஷ்டைக்கு கேடு விளைவித்து. தியாக நிஷ்டைங்கிறது உபாயங்களை விடுகை. உபாயங்களை விடுகை தான் இங்க தியாகம். உபாயங்களை தியாகம் செய்து விடுகிறார். நிஷ்டைக்கு கேடு விளைவித்து. எப்படி கேடு விளைவிக்கிறார்? மடலூர்வதனால கேடு விளைவிக்கிறார். உன்னால் அல்லால் யாராலும் குறை வேண்டேன் என்று அவனே உபாயம் என்று அறுதியிட்டிருக்கும் ஆழ்வார் தன் ஸ்வரூபத்திற்கு பொருத்தமில்லாதபடி உபாயங்களை சுவீகரித்தார். உன்னை தவிர எனக்கு எதிலுமே வேண்டாம், நீ பண்ண இல்லாட்டி போ அப்படின்னு இருந்தவர் என்ன பண்றாரு? உபாயங்களை சுவீகரிக்கிறார். ஹானியை விளைவித்துக் கொள்கிறார். எப்படின்னாக்கா, குதிரியாய் மடலூர்தும், நான் மடலூர போறேன் அப்படின்னு எம்பெருமான பயம் காட்டுறார். அது உபாயம் தானே. நான் மடலூர்கிறேன், எனக்கு நீ உன்னை காட்டு, மோட்சத்தை கொடு, கைங்கரியத்தை கொடுன்னு கேட்பது உபாய ஸ்வீகாரம். உபாயில ஈடுபட மாட்டேன், உன்னை விட்டா வேற யாராலும் எனக்கு ஒண்ணுமே வேண்டான்னு சொன்னவர் நான் இப்போ மடலூர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரியாய் மடலூர்வேன் அப்படிங்கிறாரு. மடல் ஊர்ந்தும் எம் ஆழியங்கை பிரானுடைய தூமடல் தன்னந்துழாய் மலர் கொண்டு சூடுவோம் என்ன சொல்றாரு? நான் மடலூர்ந்து அவன்கிட்ட எப்படியாச்சும் போய் அந்த ஆழியம் கையனுடைய அந்த தந்துழாய் மலரை வாங்கி நான் சூடிக்கொள்வேன் அப்படின்ட்டு உபாய ஸ்வீகாரம் பண்ண மாட்டேன் என்று இருந்தவர் அந்த நிஷ்டையை கெடுத்துக்கொண்டு மடலூர்தலாகிய உபாயத்தை செய்து நான் எம்பெருமானை பெறுவேன் அப்படின்ட்டு தானே தன்னுடைய கொள்கையை கெடுத்துக்கொள்கிறார் இல்லையா? மடலூர்தும் எம் ஆழியங்கை பிரானுடைய தூமடல் தன்னந்துழாய் மலர் கொண்டு சூடுவோம் என்கிறபடி விட்ட உபாயத்தை கொண்டு தியாக நிலைக்கு கேட்டினை விளைவித்துக் கொள்கிறார். உபாயம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த தியாக நிலை, அந்த தியாக நிஷ்டைக்கு தாமே கேட்டினை விளைவித்துக் கொள்கிறார். எப்படி? உபாயத்தில் ஈடுபடுவதார். நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு அதே போய் பண்ணுனா அது கேடுதானே. நான் இதை கண்டிப்பா பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு காரணத்துல இல்லைன்னு நான் பண்ணுவேன்னா அது நம்முடைய அந்த நிஷ்டைக்கு, நம்முடைய உறுதிப்பாட்டுக்கு நாமே அதை கேடு விளைவித்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உபாயங்களுக்கு ஈடுபட மாட்டேன்னு சொன்னதுக்கு எப்படி கேடு விளைவித்து கொண்டார் நீங்க பார்த்தோம். இங்க பார்த்தா ஸ்வீகார நிஷ்டைக்கு கேடு விளைவித்து கொண்டு, இப்ப அவனே ஸ்வீகரிப்பான்னு தானே வெயிட் பண்ணியிருக்கிறோம், அதுக்கும் இவர் கேடு விளைவித்துக் கொள்கிறார். எப்படின்னு பார்த்தா, ஆரெனக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தார். யாருன்னா இப்படி இருக்காங்களா? உன்னுடைய திருவடிகளையே எனக்கு சரணமாக கொடுத்து விட்டார். எனக்கு உன்னை தவிர வேற யார் இருக்காங்க? பாதங்களை இப்படி எனக்கு சரணாக தந்தொழிந்தாய். கழல்கள் அவையே சரணாக கொண்டாய். இதெல்லாம் சரணாகத்தி. அவனுடைய திருவடிகளை போய் பிடிக்கிறார். அடிமேல் சேமம் கொள் தென்குருகூர் சடகோப்பன் சொல்லிட்டு, நாகனை விசை நம்பிரான் சரணே சரண், அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, நோற்ற நோன்பிலேன் என்று அடுத்தடுத்து பிரபத்தியை செய்து பிரபத்தி ஒருவரையே செய்யப்பட வேண்டும் என்ற ஸ்வீகார நிஷ்டைக்கு ஆணையை விளைவித்தார். பிரபத்தி ஒரே ஒரு முறை தான், ஒன்லி ஒன்ஸ். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மிது யாச்சதே அப்படின்ட்டு ஒரு முறை என்னை சரணடைந்தவனை நான் அபயம் சர்வபூத்தேபியோ ஏதத் பிரதம் மமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமன் கடற்கரை வார்த்தை விபீஷணனுக்கு சரணாகதி கொடுக்கும்போது சொல்றார், என்னை சரணமாக ஒரு முறை, சக்ருதேவ பிரபன்னாய ஒரு முறை என்னை சரணம் என்று பற்றியவரை நான் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் காப்பாற்றுவேன், இது என்னுடைய விரதம் அப்படின்னு ஸ்ரீராமர் சொல்லியிருக்கார். அப்ப சரணாகதி எத்தனை முறை பண்ணணும்? ஒரே ஒரு வாட்டி தான். ஆனா இவர் எத்தனை முறை நினைச்சப்பெல்லாம் சரணாகதி, 5 திவ்ய தேசத்துல போய் சரணாகதி பண்றாரு. ஏன்னா அதுக்கு 2 காரணம் சொல்றாங்க. ஒண்ணுன்னா அதுல இருக்க இனிமை,
ஒன்று நான் சரண் புகிறேன் சொல்லி இனிமேல் இன்னொன்று வந்து பயம், எங்கே வந்து கெட்டு போயிடுமோ, சரணாகதி பலிக்காமல் போய்விடுமோ அப்படிங்கிற பயத்தால் இந்த ஆழ்வார்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு முறை தான் சரணாகத்தின்ட்டு. ஆனாலும் அதோடைய இனிமையை கருதி இந்த பயத்தினால பேரு கிடைக்காதோங்கிற பயத்தினால மீண்டும் மீண்டும் சரணாகதி செய்து அந்த நிஷ்டையும் அவர்கள் கெடுத்துக்கொள்கிறார்கள். ஸ்வீகார நிஷ்டைக்கு ஸ்வீகரிச்சது என்ன? எம்பெருமானையே சரணமாக ஸ்வீகரித்தார், அதையும் கெடுத்துக்கொண்டார். எப்படின்னா ஒரு முறை தான் சரணாகதி பண்ணணும்னா பல முறை சரணாகதி பண்ணினார். ஒரு பிரபத்தி ஒரு முறையே செய்யப்பட வேண்டும் என்பதை காட்டும் சான்றுகள். இதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? ஒரு முறை தான் பிரபத்தி பண்ணணும்னு யார் சொல்லியிருக்காங்க? அடிக்கடி சரணம் சொன்னா கெட்டா போயிடுவோம்னா இதுக்கு அதுக்கான பிரமாணங்கள். சாஸ்திரத்தின் பொருளான இந்த பிரபத்தி ஒரு முறையே செய்யப்பட வேண்டியதாய் மனிதனை பிறவியை தாண்டச் செய்யும். ஒரு வாட்டி நீ வந்து சரணமகம் பிரபத்தியே, ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமகன் ஒரு முறை சரணாகதி பண்ணிட்டா அது இந்த பிறவி என்னும் கடலை நம்மை தாண்ட செய்வோம் அப்படின்ட்டு லக்ஷ்மி தந்திரத்தை சொல்லியிருக்கு. அப்புறம் ஒரு முறை பிரபத்தி செய்தவன் பொருட்டு நான் உனக்காக இருக்கிறேன் என்று இறக்கிறவன் பொருட்டு எல்லா உயிர்களிடமும் அச்சமின்மை கொடுக்கிறேன், இது என்னுடைய விரதம். இதுதான் ராமச்சரம ஸ்லோகம். ராமன் வந்து கடற்கரையில் சொன்னது. சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதி யாச்சதே அபயம் சர்வபூதேபிய ததாமி ஏதத் விரதம் மம. எல்லா இடத்துலேருந்தும் நான் அவனுக்கு அபயம் அளிக்கிறேன், ஒரு முறை என்னை சரண் என்று சொன்னவனும் போதும், அடிக்கடி நீ சொல்லவே வேண்டான்னு. இது ரெண்டு தான் பிரமாணம். அப்போ வந்து இவன் ஸ்வீகாரம் பண்ண நிஷ்டை எது? நம்மாழ்வார் ஸ்வீகாரம் பண்ண நிஷ்டை வந்து சரணாகதி. சரணாகத்தியில் எத்தனை முறை சரணம் பண்ணணும்? ஒரே ஒரு முறை. அதையும் இவருக்கு எடுத்துக்கொண்டார். எப்படி எடுத்துக்கொண்டார்? பல முறை சரணாகதி செய்து. சரி, உபாயங்களை பிடிக்க மாட்டேன்னு சரி ஒரு நிஷ்டை எடுத்தாரு, அதையும் கெடுத்துட்டார். எப்படின்னா நான் மடலூர்வேன் அப்படின்ட்டு ரெண்டிலையும் இவர் ஈடுபடவில்லை அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. டைம் ஆயிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சுமா. இது நிற்க வச்சுக்கலாமா? இதோட நிற்க 9 o'clock ஆயிடுச்சு. நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துலாம். ஏன்னா இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும், அடுத்த கிளாஸில் சொல்லிக்கலாம்.